வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இடியுடைய இயக்குனர் ரகுல் நவீன் இவர் ஒரு புதிய உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு. என்ன உத்தரவு? ராகுல் நவீன் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பரிச்சயமானவர் தான். ஏன்னா இடியோட இயக்குனர். அதையும் தாண்டி மிஸ்ரா, ஏற்கனவே இருந்த மிஸ்ராவுக்கு பின்னால் வந்தவர். ராகுல் நவீன் போட்ட புதிய உத்தரவு என்ன? ஏன் இந்த அளவுக்கு பதற்றமாக ராகுல் நவீன் தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு போடுறாரு? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடி அதிகாரிகளுக்கு ஒரு அவசர லெட்டர் கொடுத்துருக்காரு. இனிமேல் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் யாராவது அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இடி பயப்படுது அப்படிங்கிறத இந்த லெட்டர் காட்டுது. ஏற்கனவே தேச துரோக வழக்குகள் உங்களுக்கு எதிரானவர்கள் மீது நீங்கள் பிரயோகிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ தான் ராஜஸ்தான் கோர்ட்டில் ஒரு உத்தரவு வந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணைய சட்டத்தை பிஜேபி மாற்றி, அதாவது ஹரியானா, பஞ்சாபில் வாக்குச்சாவடிகளில் என்ன நடந்ததுன்னு அங்கே கேட்குறாங்க. அதை கேட்குறத கொடுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவசர சட்டம் இந்த 93 மாற்றுறாங்க பிஜேபி. இப்படி அதாவது இந்த அரசு எந்த மாதிரியான மக்கள் விரோத செய்கைகள், அதையும் தாண்டி ஒரு உண்மையை எப்படி மறைக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். எல்லாத்தையும் தாண்டி இடி அப்படின்னா தான் இந்திய மக்களுக்கே ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா இடியை வச்சு தான் நிறையா வேலையெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. இந்த இடியில் என்ன பிரச்சனை இப்போ இருக்குது? இடி எப்படி பதியுது? ஒரு வழக்கை மாநிலம் ஒரு எஃப்ஐஆர் போடும். எஃப்ஐஆர் போட்டு அது அமௌண்ட்டு கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா உடனே இடி வந்துடும். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பேர் மேலே வருது. ஆனால் அதிமுக அமைச்சர்கள் மேலே இன்னும் இடி வரல. ஏன்னா அது அவங்க கூட்டணி கட்சியாக இருந்தால் ஒரு மாதிரி, எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு மாதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். என்ன? இடியோட இயக்குனர். இப்போ நீங்கள் நிறையாலாம் ஃபைல் பண்ணுறீங்கப்பா. அதில் முக்கியமான ஒரு ஃபைல் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐபிசி பிரிவு 120Bஐ பிஎம்எல்ஏன் கீழ் ஒரு கண்காணிப்பு குற்றமாக கருத முடியாது. அதாவது ஐபிசி 120B அதில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறீங்க. எப்படின்னா, ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சர் நேரடியாக பணம் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அந்த அமைச்சர் பேர் சொல்லி நிறைய பேர் பணம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அமைச்சரையும் பிஎம்எல்ஏ ஆக்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது முதல்ல இருந்தது. நிறைய வழக்குகள் இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமித்ஷா சொல்கிறாரு இது வரைக்கும் இடி 4111 வழக்குகள்ங்கிறார். நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க 911 வழக்குகள்ங்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. இதில் வெறும் 42 வழக்குகள் மட்டும்தான் ட்ரையலுக்கு வந்திருக்குது. இந்த ட்ரையலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 வழக்குகள் எப்படி வந்திருக்குன்னா, எல்லாமே இந்த ஐபிசி 120B. இந்த ஐபிசி 120Bஐ வைத்து ஒருவரை அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இனிமேல் முடியாது. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கிறாங்க. அப்போ இவ்வளவு நாளாக ஒரு உத்தேசமாக ஒரு அமைச்சருடைய அக்கௌண்ட்டுக்கோ எதுலேயும் பணம் வந்திருக்காது. குறிப்பாக கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், என் அக்கௌண்ட்லலாம் பணம் வரலைங்க. அக்கௌண்ட்டில் பணம் வராமல் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அப்போ எப்படி பிடிக்கிறாங்கன்னா, இல்லை ஒருத்தர் சொன்னார். யாருங்க சொன்னார்? இல்லைங்க, இதில் நம்ம பேர் என்னது, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார். அவருக்கு தான் பிஜேபி வேறு சீட் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார், கெஜ்ரிவால் பணம் வாங்கினது அவர் தான் சொல்கிறாரு. இப்படி 120Bஐ தவறாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ நவீன் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். ஏன் இந்த பதற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் யாரையும் கைது பண்ணுறதுல பல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னால், இனிமேல் யாரையாவது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது இடிக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே இடியோட அதிகாரங்கள் எல்லாம் போச்சு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமாக 2 பேர். ஒருத்தர் பூபேஷ் சிங் பாதலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரை இதில் கைது பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி உச்சநீதிமன்றம் கண்டனம். இன்னொன்று டிகே சிவகுமார், அவர் மீதான வழக்கு. இந்த 2 வழக்குலையும் இடி ரொம்ப பின்னடைவை சந்தித்தது. என்னென்னா, நவம்பர் 2023 உச்சநீதிமன்றம் 120B பிரிவின் அடிப்படையில் மட்டுமே பிஎம்எல்ஏ ஆக்டை அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளித்தது. 2020 முதல் நிலபேரம் தொடர்பாக கர்நாடகாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் செயல் தலைவராக இருந்த பவானா திப்பர் அவருக்கு எதிராக இடி ஒரு வழக்கு தொடருது. அதில் தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. அதாவது ஐபிசி 120 பிரிவை பயன்படுத்தி ஒருவரை இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் கைது செய்ய முடியாது. இன்னொன்று, அபய் ஓகா மற்றும் பங்கஜ் மித்தல் ஆகியோர் தீர்ப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் அவருடைய சமர்ப்புகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் உங்களதை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இந்த வாதம் அடிப்படையற்ற வாதம், இதை நீங்கள் இனிமேல் போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம டிகே சிவகுமார்
வரி ஏய்ப்பு தொடர்பாக கூறப்படும் பண மோசடி வழக்கு தொடர்பாக 2018 பதிவு செய்யப்பட்டு 2019 கைது செய்யப்பட்ட டி.கே. சிவக்குமாருக்கு எதிரான ஈடியின் வழக்கை தள்ளுபடி செய்யும் போது இந்த ஆண்டு மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை பரிந்துரைத்தது. அப்பயே பரிந்துரைச்சிட்டாங்க. ஏன் இப்போ பதறாங்க? ஒன்று, 120B ஐபிசி ஆனது பிஎம்எல்ஐ தூண்டுவதற்கு ஈடியை செயல்படுத்துவதற்கும் ஒரு முழுமையான குற்றமாக இருக்க முடியுமா? 120Bயை மட்டும் வைத்துக்கொண்டு பிஎம்எல்ஏ ஆக்டில் ஒருவரை சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு விஷயம் கொடுத்து, இவங்க கொடுத்தது எப்போ? 2019 கொடுத்துருச்சு. 2019 கொடுத்தது இப்போ வேக வேகமாக ஈடியோட இயக்குனர் செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் என்ன? இதில் இன்னொன்று சொல்லணும். சத்தீஸ்கரில் அந்த என்னது ஸ்கேனர் ஊழல், பூபேஷ் சிங் பாதல் வந்து ஸ்கேனர் ஊரில் அப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரை கைது பண்ணுறாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரி பேர் அனில் துஜேஜா, அவர் மகன் யாஷ், அவங்களெல்லாம் குற்றவாளின்னாங்க. இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, இவ்வளவு வேகமாக நவீன் ஈடியோட இயக்குனர் இந்த உத்தரவை குறிப்பிட்டதுக்கு காரணம் என்னென்னா, ஈடியோடைய அதிகாரங்கள் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துருச்சுன்னு வரலாம். இனிமேல் வந்து ஈடியை வைத்து யாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஈடி மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடி பண்ணியிருக்காங்கங்கிறது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லி, இந்த உத்தரவின் மூலம் இனிமேல் எல்லாத்துக்கும் ரிலீஃபு. செந்தில் பாலாஜி நிறைய பேர், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா எப்பயுமே உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் வழக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும், 3 நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வழக்கு வரும்போது கூட உச்சநீதிமன்றம் ஒருத்தர் வந்து அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணும்போது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நம்மளும் தொடர்ந்து சொன்னோம், ஜாமீனெல்லாம் ரத்து பண்ண மாட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு, ஏன்னா ஜாமீன் கொடுத்தது தான். இவர் இந்த வழக்கு செந்தில் பாலாஜியோட வழக்கை முன்னுதாரணமாக வைத்து 2-3 பேருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அப்போ இனிமேல் வந்து ஈடி ஒருத்தர் வீட்டில் போய் அவரை வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படின்னா போங்க அதை வேறு வேலைன்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு வழக்கம், இன்னொரு பிரச்சனை, எலெக்ஷன் கமிஷன். இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அதை பேசுறதுனால இன்னும் முக்கியத்துவம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தோம். முதல்ல நம்ம தான் சொன்னோம் என்ன, அதாவது ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர் முகமது பிராசிஸ், அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க தேர்தலில் வந்து அன்றைக்கி பதிவான சிசிடிவியை கொடுங்கன்னு கேட்குறாரு உயர்நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்றம் கொடுக்குது. என்ன நடைமுறை? ஒரு தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் கேட்கலாம், கேட்டால் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஆனால் தேர்தலில் நிற்காத ஒருத்தர் கேட்டால் அவங்கக்கிட்ட எவ்வளோ ஃபீஸோ அதை வாங்கிக்கிட்டு கொடுக்கணும். அதான் ரூல்ஸ். உயர்நீதிமன்றம் இப்படி சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய சட்ட அமைச்சர் வந்து 93A அதை உடனே மாற்றம் தெரிவிக்கிறார். என்ன, யார் கேட்டாலும் ஃபுட்டேஜை கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு சட்டத்தை போட்டுருச்சு, ஒரு உத்தரவு போட்டுருச்சு. என்னென்னு, அந்த ஃபுட்டேஜை கொடுக்கலான்னு சொல்லி அடுத்த நாள் ஒன்றிய அரசு ஒரு சட்டம் போடுது கொடுக்கக்கூடாதுன்னு. ஏற்கனவே இந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி போட்ட உத்தரவு செல்லுமா? இந்த சட்டம் செல்லுமா? நீங்கள் கேட்கலாம், என்னங்க அது? ஆமாங்க, முன்னாடி தான் போட்ட உத்தரவு தானே செல்லும். ஏன்னா அப்போ வந்து நடைமுறையில் இல்லை. அதாவது திங்கட்கிழமை வந்து கோர்ட்டு சொல்லுது இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாங்கன்ட்டு, செவ்வாய்க்கிழமை கொடுக்க தேவையில்லைன்ட்டு ஒன்றிய அரசு ஒரு உத்தரவு போடுது. ஃபஸ்ட்டு நாள் உத்தரவு போட்டது செல்லுமா? 2வது நாள் ஃபஸ்ட்டு நாள் உத்தரவு போட்டோம், அதை வரைக்கும் கொடுக்கணும், அதான ரூல்ஸு. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ என்னென்னது, உச்சநீதிமன்றத்துக்கு மறுபடியும் போகுது இந்த வழக்கு. ஒன்று, இதை ராகுல் காந்தியெல்லாம் விட மாட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, தேச துரோக வழக்கில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நீதிமன்றம் கேட்குது, ஏங்க தேச துரோக வழக்கு எதுக்குங்க போட்டிங்கன்னா, இல்லை அவதூறு கிளப்பினார், பஞ்சாப் மொழியில் அவதூறு கிளப்பினார். ரைட்டுங்க, பஞ்சாப் மொழியில் அவதூறு கிளப்புனா எதுக்கு அவதூறு கிளப்புறதுக்கு எதுக்குங்க தேச துரோக வழக்கு? அவதூறுக்கு குண்டர் சட்டமே போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே குற்றங்கள் தொடர்ந்து குற்றவாளி அப்படின்னா தான் குண்டர் சட்டத்தில் அடைக்க முடியும். பெரும் குற்றம் பண்ணால் தான் குண்டர் சட்டத்தில் அடைக்க முடியும். அதாவது பரவாயில்ல, தேச துரோக வழக்குன்னா ஏற்கனவே ஊஃபாவெல்லாம் போட்டாங்கல்ல, நிறைய பேன் பண்ணாங்கல்ல, இது மாதிரியான ஒரு சட்டத்தை இன்றைக்கி மோடி அரசு போட்டு அது உயர் நீதிமன்றத்தில் பெரிய அளவுக்கு அடி வாங்கிடுச்சு. அப்போ நல்லா யோசனை பாருங்கள், நீதிமன்றத்தை இவர்கள் எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை சொல்கிறதையும் கேட்குறதையும் மீறி பண்ணுறாங்க. ஒன்று சாம்பல், அங்கே உத்தரப்பிரதேசில் அந்த மசூதியில் போய் ஆய்வு பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? பக்கத்தில் ஒரு அனுமான் கோயிலை வம்படியாக திறக்கிறாரு யோகி, கனவுல வந்தாங்கன்னு சொல்லிட்டு திறக்கிறது பிரச்சனை தான். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சாம்பல்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்த ஆய்வு பண்ணுறாங்க. என்னென்னா, நீங்கள் மசூதி உள்ள தானே போய் ஆய்வு பண்ண வேணாம், நீங்கள் நாங்கள் பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் ஆய்வு பண்ணுறோம். ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது, எப்போனாலும் எதுவும் நடக்கும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு பதட்டமாக இருப்பாங்களா? அப்போ உச்சநீதிமன்றம் அந்த கோயிலுக்கு போவேனா, கோயிலுக்கு தான் போகக்கூடாது, நாங்கள் கோயில் வாசலில் சர்வே பண்ணுறோம். இதுதான் அடாவடித்தனம். அப்போ பாருங்கள், தேர்தல் ஆணையம் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தோம் இவிஎம் வச்சு பண்ணுறாங்க. இந்திய மக்கள் நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க.
அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இல்லை இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு என்னென்னா, ஏங்க சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு கேட்குறாரு. ஈஸியாக கொடுத்துட்டு போகலாமே, இதில் என்ன சிக்கல்? இன்னும் கொடுத்துட்டு என்ன சொல்லலாம்? பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்க, நாங்கள் கொடுத்துட்டோம், முடிஞ்சது. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு பாருங்கள், மகாராஷ்டிராவில் வந்து நாங்கள் வந்து ஒரு 18 வாக்குச்சாவடியில் எண்ணினோம், எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்களா இல்லையா? இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு சொன்ன உடனே சிசிடிவியோ உள்ளே இருக்கக்கூடிய வெப்பு அதை யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு உள்துறை அமைச்சர், அதாவது நம்ம சட்ட அமைச்சர் அர்ஜுன், அவர் உத்தரவு போடுறார் தேர்தல் ஆணையம் பரிந்துரையின் பேரில். ஏன் இவ்வளோ வேகமாக நடக்குது? அப்போ ஏன் பதறீங்க? அந்த ஃபுட்டேஜில் இப்போ என்ன இருக்குது? அப்போ இந்திய மக்களுக்கு இதை இன்னும் நல்லா சொல்லக்கூடிய கடமை எதிர்க்கட்சிகள் சொல்லணும். பாருங்கள், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்ட உடனே தரல, அப்போ ஏதோ ஒரு ஃப்ராடு நடக்குது. அப்போ தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு பெரிய அயோக்கியத்தனம். ஈடியில் இருக்கக்கூடிய தலைவரை, ஈடி இயக்குனர் கீழே இருக்கவங்களுக்கு அப்பா பார்த்து பண்ணுங்கப்பா, பிஎல் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா சிக்கலாக வந்துடும் சொன்னார்னா, அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? 2019 கோட் சொல்லி இப்போ ஏன் பதறீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. இந்தியா முழுக்க அந்த அம்பேத்கர் சம்பந்தமான விஷயத்தை காங்கிரஸ் முன்னெடுக்குது. திமுகலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அமித்ஷா பற்றி தவறுன்னு சொன்ன உடனே பட்டியலின வாக்கு போயிடுச்சு. டெல்லியில் பாதிக்கும், அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலையும் பாதிக்கும். இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இன்றைக்கி மோடி அரசாங்கத்தை பற்றி நம்ம நீங்களே இப்போ சொல்லி பாருங்களேன், நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்மளே யோசிப்போம், என்ன இவ்வளோ நாள் அடிக்கடி ஏன்டா வீடியோ போட்டுட்ருக்கோம், ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டால் போதும் அப்படின்னா. பிஜேபி சம்மந்தமான நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய நியூஸ் நம்மகிட்ட பேச முடியல, டைம் இல்லை. தமிழ்நாடு அரசியலையும் பேசணும், சென்ட்ரலையும் பேசணும். இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக அது மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்லி மோடி போட்ட சட்டத்துக்கு ஒரு அடி, தேர்தல் ஆணையம் சிசிடிவிங்கிற அது உச்சநீதிமன்றத்தில் வருது, அதுக்கு அடி வாங்க போகுது. இப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் இனிமேல் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, 120B யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து இடியோட இயக்குனர் சொன்னது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கு நிம்மதி. அதையும் தாண்டி அடாவடி அரசியலுக்கு ஒரு 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 முற்றுப்புள்ளி. இந்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு நீங்கள் பண்ணுறதெல்லாம் இனிமேல் வந்து மக்கள்கிட்ட அரசியல் கட்சிகள் யார்ட்டையுமே எடுபடாதுங்கிறத இது மூலமாக தெரியுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.